செய்திக்கான தலைப்பு காரியங்களை கைகூடி வர பண்ணுகிற தேவன். செய்திக்கு ஆதாரமாக நெகேமியாவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 20வது வசனத்திலே இந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணுவார் என்று நெகேமியா என்ற ஒரு தேவ மனிதர் சொல்லுகிறதை நாம் வாசிக்கிறோம். ஆம், பரலோகத்தின் தேவன் காரியங்களை கைகூடி வர பண்ணுவார். நீங்கள் ஏதோ ஒரு காரியத்திற்கு அது கைகூடுனா நல்லா இருக்கும்னு எதிர்பார்ப்போடு இருக்கிறீங்களெல்லாம் தானே, ஆண்டவர் கைகூடி வர பண்ண போகிறார். தைரியமாக இருங்க. நீங்கள் முயற்சி செய்கிற காரியத்தை ஆண்டவர் உங்களுக்கு வாய்க்க பண்ணி தரப்போகிறார். அது தொழில் காரியமாக இருக்கலாம், பிள்ளைகள் காரியமாக இருக்கலாம், திருமண காரியமாக இருக்கலாம். ஏதோ ஒரு காரியத்தில் நீங்கள் அதை முயற்சி பண்ணி கொண்டிருப்பதை ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு நாங்கள் உங்களுக்காக ஜெபம் பண்ண போகிறோம். கர்த்தர் அதில் அற்புதம் செய்ய போகிறார். ஆகவே கொஞ்சம் நேரம் ஒதுக்கி இந்த செய்தியை முழுவதுமாய் கேட்க உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். பிரியமானவர்களே, ஆண்டவர் காரியத்தை கைகூடி வர பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். இன்றைக்கு அநேகருடைய வாழ்வில் பல காரியங்களை குறித்து ஒரே கவலை, பாரம், ஓரி. பைபிளில் பார்த்தீங்கன்னா லூக்கா 10வது அதிகாரத்தில் 41வது வசனத்தில் ஆண்டவரே கேட்கிறார் மார்த்தாளை பார்த்து, மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய், ஆனால் தேவையானது ஒன்றே அப்படின்னு ஆண்டவர் அங்கே சொல்கிறார். அப்போ இன்றைக்கு மார்த்தாளை போல நீங்களும் கூட பல காரியங்களை குறித்து ரொம்ப ஒரி பண்ணிக்கிட்டு இருக்கலாம். ஒருவேளை ஆண்கள் கூட ரொம்ப அவ்வளவா ஒரி பண்ண மாட்டாங்க. ஆனால் பெண்கள் இருக்கிறாங்களே, சின்ன காரியத்தையும் அவங்களால தாங்க முடியாது, தூங்க முடியாது, சாப்பிட முடியாது, எப்போ பார்த்தாலும் அதையே நினச்சி புலம்பிக்கிட்டே இருப்பாங்க. அப்படி புலம்பிக்கிட்டு இருக்குங்களா சகோதரி, கவலைப்படாதீங்க. கர்த்தர் அந்த காரியத்தில் பார்த்துக்கொள்வார். உங்கள் காரியத்தில் எல்லாவற்றிலும் நன்மையான காரியங்களை கர்த்தர் நடத்தி தரப்போகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நிச்சயமாய் கர்த்தர் காரியத்தை நடத்தி தரப்போகிறார். இங்கே மார்த்தாளை குறித்து ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை தான், அநேக காரியங்கள் குறித்து ஏன் கவலைப்பட்டு கலங்குகிறாய் சொல்லிட்டு, மரியாளும் அதே வீட்டில் தான் இருக்கிறாள். அவள் என்ன செய்கிறாள்? ஆண்டவர் பாதத்தில் அமர்ந்து ஆண்டவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறாள். மார்த்தாள் என்ன செய்கிறாள்? வீட்டில் ஆண்டவர் இருக்கிறாரு, ஆண்டவர்கிட்ட பேசாமல் கிச்சனில் ஆண்டவருக்காக சமைக்கிற அந்த வேலைகளை பார்த்து கொண்டு இருக்கிறார். கவனிங்க, இன்றைக்கும் கூட ஆண்டவருக்காக நம்ம செய்கிற வேலைகளை விட ஆண்டவரோடு கூட இருந்து நம்ம செய்கிறோம் பாருங்க, அந்த வேலை மூலமாக தான் நம்முடைய ஒரிஸ் எல்லாம் நம்மளை விட்டு அப்புறப்படுத்தப்பட முடியும். மார்த்தாளும் அதே வீட்டில் தான் இருக்கிறா, ரொம்ப கவலை அநேக காரியத்தை குறித்து. ஆனால் மரியாளுக்கு அப்படி கவலையே வந்த மாதிரி இல்லை. அவள் ஃப்ரீயாக இருக்கிறா. ஏன் தெரியுமா? அவளுக்கு ஒரு நம்பிக்கை, ஏசப்பா பார்த்துக்கிடுவார், நம்ம அவருடைய பிள்ளை, அவர் எல்லாம் பார்த்துக்கொள்வார்னு அந்த ஒரு விசுவாசமும் ஆண்டவரோடு கூட இருக்கிறதுனால இந்த தேவையற்ற உலக கவலைகளும் அவளை விட்டு நீங்கி இருந்தது. அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறாரு, தேவையானது ஒன்றே. ஆண்டவர் பாதத்திலே காத்திருப்பது ஒன்றுதான் பிரதான தேவை. ஆண்டவருடைய வசனங்களை கேட்டு தியானிப்பது தான் பிரதானமான தேவை. மார்த்தாள்கிட்ட அது இல்லாதனால தான் நிறைய காரியத்தை குறித்து மைண்டில் ஒரி. அப்படி என்னெல்லாம் அவளுக்கு காரியத்தை குறித்து ஒரி இருந்திருக்கணும் அப்படின்னு கொஞ்சம் நான் தியானித்த போது யோசித்த காரியங்கள் பாருங்கள். அந்த வீட்டில் 3 பிள்ளைகள், 3 பேரும் வாலிபர்கள். அம்மா அப்பா இருந்ததாக இங்கே பைபிளில் சொல்லப்படலை. சீமோன் என்பவர் தான் அப்பான்னு சொல்கிறாங்க, உறுதியான ஆதாரம் இல்லை. அப்போ பாருங்கள், பெற்றோர் இல்லாத ஒரு நிலை, 3 பேரும் வாலிப பிள்ளைகள். இந்த குடும்பத்தில் 3 பேரிலும் மூத்தவள் யாருன்னா மார்த்தாள். அவள் உள்ளத்தில், அம்மா அப்பா இல்லையே, 3 பேரும் வாலிப பிள்ளைகளாக இருக்கிறோமே, என்ன செய்ய போகிறோன்னு தெரியலையே. இந்த லாசரு வேற ஏசப்பா வீட்டுக்கு வந்திருக்கிறார், அவன் சோவார போயிட்டான். அதன் விளைவு தான் வியாதி இழுத்துட்டு வந்து மறித்து போயிட்டான். அவன் வேற சொன்னபடி கேட்கறது இல்லை. மரியாள் எப்பவும் ஜமன்னு போயிருதா, வீட்டு வேலைக்கு கூட நமக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறா என்று பல காரியங்களை குறித்து, எதிர்காலம், திருமண காரியம், அப்பா அம்மா இல்லையங்கிற கவலை, தனிமை உணர்வு, பொருளாதார நெருக்கடி என்று இதையெல்லாம் வச்சு மனசில் கவலைப்படுறத ஆண்டவர் பார்த்து தான், நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய் மகளே, ஆனால் தேவையான ஒன்றை நீ மறந்துட்ட, என்கிட்ட அதை விட்டுரு, என் பாதத்தில் அமர்ந்துரு, நான் எல்லாம் பார்த்துக்கொள்வேன் உன் காரியத்தை அப்படின்னு கர்த்தர் அவளுக்கு உணர்த்துகிறது போல இன்னைக்கு உங்களுக்கும் ஆண்டவர் சொல்லுகிறார். மகளே, எதுக்கு ஒரி பண்ணுற? அம்மா அப்பா இல்லைன்னு கவலைப்படுறியா? தகப்பனும் தாயும் உன்னை கைவிட்டாலும் நான் சேர்த்து கொள்வேன் என்று கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். அவர் பார்த்து கொள்வாருங்க. அவர் உங்கள் பிள்ளைகளை பார்த்து கொள்வார். அவர் உங்கள் காரியங்களை கைகூடி வர பண்ணுகிற தேவன். அவர்கிட்ட எல்லா பாரத்தையும் வச்சிருங்க. ஆண்டவருக்காக நீங்கள் ஓடி ஓடி வேலை செய்கிறது ஊழியத்தின் பாதையில். அதாவது இப்போ மியூசிக் டீம்லாம் வர்றவங்க வர்றாங்க, சில இடத்துலலாம்
பாட்டு முடிஞ்சோடனே எழுந்துச்சி வெளியே போயிடுவாங்க. இது என்ன பழக்கம்னே தெரியல. அப்போ அவனுக்கு செய்தி வேண்டாமா? அவனுக்குள்ளே ஆத்மா இருக்குதே, பரலோகம் போக வேண்டாமா? அப்போ துட்டுக்கு மாரடிக்கிற மாதிரி வந்து ஏதோ வாசல் கொடுக்குறத வாங்கிட்டு போவேங்கிற நிலையில் தான் பல மியூசிஷியன் இருக்கிறாங்க. சரி கிடையாது தம்பி, பிரதர், அதெல்லாம் சரி கிடையாது. நீ உட்காரணும், நீனும் செய்தி கேட்கணும், நீனும் ஜெபம் பண்ணணும். நீ மியூசிக் வாசிட்டு நரகத்து போயிட்டான்னா அவ யார் உனக்கு உத்தரவாதி? நோவாவி நாட்களில் அப்படித்தான் பேழையை கட்டினாரு. அதை பலகை விற்றவன், பெயிண்ட் விற்றவன், கீழடிச்சவன், வேலை பார்த்த ஆசாரி ஒருத்தர் உள்ள வரல. ஏன்? காசு கொடுக்குறாரு, வேலை பார்க்குறோன்னு இருந்தாங்களே தவிர உலகம் அழிய போவதே நம்ம மனம் திரும்பணுங்கிற எண்ணம் இல்லை. ஆகவே இன்றைக்கு இப்படிப்பட்ட நிலையெல்லாம் மாறணும். மார்த்தாலும் அதே போல தான் வேலை ஆண்டவர் வந்தால் சமைச்சு போடணும். 12 சீசர்களுக்கு சமைச்சு போடணும்னு நினைச்சாலே தவிர சமையல் அப்புறம் பார்க்கலாம். நம்ம ஆண்டவர் பாதத்தில் உட்கார்ந்து அவருடைய வசனத்தை தியானிப்பணும். மனதை அந்த காரியத்துக்கு பக்குவப்படுத்தலை. அதனால தான் அன்பு சகோதரனை, ஏன் உனக்கு உன் பிரச்சனை தீர மாட்டேங்குது தெரியுமா? நீ ஆண்டவர்கிட்ட மட்டும் உட்கார்றதே இல்லை. ஒரே ஓட்டம் ஜாட்டம் தான். அங்கே ஓடுறது, இங்கே ஓடுறது. ஜெபமே ஜெயம்னு வீரமாக பாட்டு படிப்பாங்க சிலர். ஜெபம் பண்ணுவோன்னு சொன்னவொடனே எஞ்சி வெளியே போயிடுவான். கடைசியில் ஆமேன் போடுவோம் பாருங்க. அப்போ உள்ள வந்து என் ஆத்மாவே கர்த்தரை சௌத்தினி சத்தமாக சொல்லிட்டு இருப்பான். இவ்வளோ நேரம் எங்கே போனேன்? அப்புறம் பாட்டு என்ன படித்தா? ஜெபமே ஜெயமா. இந்த மாதிரி ஏமாத்து வேலையெல்லாம் செய்யாதீங்க. ஊழியத்தில் இந்த மாதிரி மிஸ்டேக்லாம் நிறைய இருக்கு. கர்த்தருக்கு தன் இருதயத்தை திருப்பாமல், அவருக்கு ஒப்பு கொடுக்காமல், காசுக்கு வேலை செய்வது போல ஒவ்வொரு வேலை செய்வது ஒரு நாள் உன்னை வாட்டி வதைக்கும். ஆனால் ஆண்டவருக்காக செய்கிற வேலையை விட ஆண்டவர் மாத்தாளுக்கு அதனால தான் ரொம்ப ஆனால் மரியாளுக்கு அந்த இல்லை. ஆண்டவர் பார்த்து கொள்வாருங்கிற தைரியம். அதன்படியே ஆண்டவர் அதே குடும்பத்தில் லாசரு மரித்து போனான். பெரிய துக்கம் துயரம் வந்தது. ஆனால் ஆண்டவர் 4 நாள் கழித்து வந்து உலகத்தில் எந்த குடும்பத்திலும் செய்யாத அற்புதத்தை செய்து அந்த லாசருவை தேடியே அநேகர் வந்தாங்க. அப்படி வந்த பின்பு என்ன நடந்திருக்கும் நான் விசுவாசிக்கிறேன். யாரு? லாசருவா? அவங்க வீட்டில் 2 சிஸ்டர் இருக்காங்கப்பா, கல்யாணமாக இருக்காங்க. அப்படியா? லாசர் வீட்டில் அக்காவை நான் நகையே போடாமல் கல்யாணம் பண்ணி கொள்கிறேன், வரதட்சணையே வாங்காமல் கல்யாணம் பண்ணிடுதுன்னு ஒருத்தன் அப்படி கல்யாணம் பண்ணிட்டு போயிருப்பான். அக்காவுக்கு ஒரு மாப்பிள்ளை, தங்கச்சிக்கு ஒரு மாப்பிள்ளை வந்திருப்பாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆண்டவர் அந்த குடும்பத்தின் கவலைகளெல்லாம் மாற்றினார். அதனால் தேவையில்லாமல் போட்டு நிறைய ஊறி பண்ணி நிம்மதியை கெடுத்து கொள்ளாதீங்க. கர்த்தர் மேலே பாரத்தை வச்சிருங்க. அவர் எல்லாம் பார்த்து கொள்வார். அவர் காரியத்தை கைகூடி வர பண்ணுகிற தேவன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும்.